Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம். அதுவும் ரெண்டே பொருளை வச்சு தாங்க ரொம்பவே ஈஸியா வந்து பண்ண போறோம். அதாவது பொரி உருண்டை தாங்க பண்ண போறோம் இது. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நான் பொரி உருண்டை செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பால 3 கப் அளவுக்கு பொரி வந்து எடுத்துர்க்கேன். பொரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சதா இருக்கணும். ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் 3 கப் அளவுக்கு நான் பொரி எடுத்துக்கிறேங்க. அதாவது 1:3 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் வந்து பொரி வந்து கரெக்டாக இருந்துச்சு ரேஷியோ. இப்போது இதே கப்பில் வந்து நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன் 1 கப்பு. இந்த வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா அதில் இருக்க தூசு போகிறதுக்காக. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து கரெக்டான வந்து இதோடைய ரேஷியோ. அதாவது 1 கப்னா அரை கப் அளவுக்கு தண்ணி, இல்லை 1:1 அப்படி கூட. பாருங்கள், இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் கடாயில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண வெல்லத்தை வந்து சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலரிட்டே இருங்க. பாகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல முத்தின பாகாகவே வரணும். தண்ணியில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து பால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தாங்க. எனக்கு வந்து ஏலக்காய் தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது நான் ஒரு பிளேட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாகு வந்து போடுறேன் பாருங்கள். இப்படி வந்து நம்ம பண்ணும்போது ஒரு பால் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகணுங்க கையில். பாருங்கள், ஸ்டார்டிங்லாம் பண்ணிங்கன்னா இது வந்து செட்டே ஆகாது, தண்ணியிலே கரைஞ்சிரும். இப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பால் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததோ நம்ம வந்து லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுருந்தோங்க. நான் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேன், இதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து டக்குன்னு கேரமலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இப்போ வந்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க பொரியை வந்து ஆட் பண்ணிடணுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வந்து பொரியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடோடு இருக்கும், கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், டெக்ஸ்சர் கரெக்டாக வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா வந்து அரிசி மாவு அது போல் வந்து கையில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சூட்டோடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் வந்து பிடிச்சி வச்சிடணுங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் டக்குன்னு பால்ஸை வந்து பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கூட நல்லா அழுத்தம் கொடுத்து கூட நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் பொறுமையாக. பாருங்கள், நெய் வந்து நல்லா நான் தடவிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கிட்ட வேணும். ஸோ அதனால் நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இல்லைனா நீங்கள் அப்போவே வந்து சாப்பிட்ருவீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட தொட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த சூடு தெரியாத இருக்கும், அதுக்காக தான். இவ்வளோ அழகாக வந்து நல்லா ஃபார்ம் ஆகி வருது பாருங்கள் பொரி உருண்டை. நம்ம இதே போல் வந்து வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா இப்போ நவராத்திரி வருது இல்லைங்களா, ஸோ பொரி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் நிறைய வந்து பொரி உருண்டை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. தினைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நல்ல அயன் கண்டென்ட் இருக்குங்க நம்ம வெல்லத்தில். ஸோ அதனால் வந்து நல்லாவே வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பிடிக்கும்போது. நான் இதை போல் தாங்க கொஞ்சம் அடிக்கடி இதை போல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்ம தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலான்றது. ஏர் டைட்டாக வந்து போட்டு நம்ம பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. என்னோட மற்ற ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு பொரி உருண்டை. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பொரியுமே வந்து அழகாக பிடிச்சாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ரெசிபீஸ் இருந்தது தேவைன்னா வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொரி உருண்டை இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கீதா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.